உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அதிகாரி நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 9624 கிராம ஊராட்சிகள், 314 ஊராட்சி ஒன்றியங்கள், 28 மாவட்ட ஊராட்சிகளில் சிறப்பு அதிகாரிகள் நியமித்திருக்கிறார். குறிப்பாக இவர்களுக்கான பதவிக்காலம் முடியும் நிலையில் சிறப்பு அலுவலர் நியமித்து அரசாணை விட்டது. கடந்த ஆட்சியிலும் இதே போலதான். குறிப்பாக பிரதிநிதிக்கான பதவிக்காலம் முடிஞ்ச உடனேயே சிறப்பு அதிகாரி நியமித்து தொடர்ந்து ஒரு 4 ஆண்டுகளாக இதே போல சொல்லுவது உரிய தேர்தல் நடத்த வேண்டும் என கட்சிகள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. அதே போல திமுக தற்சமயம் உள்ளாட்சி அமைப்பில் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசாணை வெற்றிருப்பது மிக முக்கியம். அதில் குறிப்பாக 9624 கிராம ஊராட்சிகளுக்கும், 314 ஊராட்சிகளுக்கும், ஊராட்சி ஒன்றியங்கள், 28 மாவட்ட ஊராட்சிகளுக்கும் சிறப்பு அதிகாரி நியமித்திருக்கிறார்கள். இந்த அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அதிகாரிகள் தான் குறிப்பாக ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்துவது இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக முழுமையாக பார்வையிடுவார்கள். களத்துக்கு சென்று நிறைய பார்த்து செயல்படுத்துவதே இயல்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.